வலி நிவாரணி. சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். எரேமியா 8:11. வலி நீங்குவதற்காக மருத்துவம் என்பது வேறு, வியாதி நீங்குவதற்கான மருத்துவம் என்பது வேறு. வலி நீங்கி போக சில மாத்திரைகள் போதும். வியாதி நீங்கவோ அறுவை சிகிச்சை கூட தேவைப்படும். சில நேரங்களில் மனிதன் வியாதியை அப்படியே வளர விட்டுவிட்டு அந்த வியாதி உருவாக்கும் வேதனைக்கு மட்டுமே மருந்து தேடுகின்றான். குறிப்பிட்ட ஒருவர் எங்கு கிறிஸ்தவ கூட்டம் என்றாலும் போய்விடுவார். கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளை அதிகமாக பார்ப்பார். கிறிஸ்தவ பாடல்களை அதிகமாக கேட்பார். ஆரவாரமான ஆராதனை வேலை என்றால் அவருக்கு ரொம்ப பிரியம். நீங்கள் ஏன் கிறிஸ்தவ விஷயங்களில் இவ்வளவு ஆர்வமாயிருக்கின்றீர்கள் என்று யாராவது கேட்டால், கிறிஸ்தவ பிரசங்கங்களை கேட்கும் போதும் கிறிஸ்தவ ஆராதனைகளில் கலந்து கொள்ளும் போதும் எனக்கு மன அமைதி கிடைக்கிறது என்பார். ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை போன்ற எந்த அனுபவங்களையும் பெறவில்லை. இதுதான் வலிக்கு மருத்துவம் பார்க்கும் அனுபவம். கிறிஸ்தவ பிரசங்கங்களும் கிறிஸ்தவ ஆராதனைகளும் மனதிற்கு ஆறுதலையும் அமைதியும் தரலாம். ஆனால் இவை தற்காலிகமானவை, குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளில் மட்டுமே செயல்படுகின்றவை. இவை வெறும் வலி நிவாரணிகளே. இவை வேதனைகளுக்கு காரணமான வியாதியை விலக்காது. கிறிஸ்தவம் கூறுகின்ற மனம் திரும்புதல் வாழ்க்கையில் நிகழ வேண்டும். இரட்சிப்பு என்னும் ஆவிக்குரிய அனுபவம்தான் அமைதி குறைவுகளுக்கு காரணமாக உள்ள வியாதியை அழிக்க முடியும். கிறிஸ்தவ பிரசங்கங்கள் வாயிலாக தேவன் அருளும் அமைதி, நம்பிக்கை, தைரியம், அற்புதம் ஆகியவற்றை நாம் கேட்கும்போது அவை மனதிற்கு ஆறுதலாகவும் சற்றும் தைரியம் தருகின்றதாகவும் இருக்கும். ஆயினும் அடித்தளங்கள் மாறாவிட்டால் இவை நிலையில்லாதவை. பாவ ஆளுகை அகல வேண்டும். பாவ சுவாபங்கள் நீங்க வேண்டும். தேவ ஆளுகை இருதயத்தில் வர வேண்டும். சிந்தனைகள், நினைவுகள், நோக்கங்கள், ஆசைகள் ஆகியவற்றில் மாற்றங்கள் நிகழ வேண்டும். அப்பொழுதுதான் அமைதி நிலைத்திருக்கும். அப்பொழுதுதான் சந்தோஷம் நீர்க்குமிழிகளாக இராமல் தொடர்ந்து தங்கியிருக்கும். சிந்தனைக்கு தான் வாழாத வாழ்க்கையை பிறருக்கு போதிப்பவன் தனக்கு தொடர்பில்லாத விஷயத்தில் தலையிடுகின்றான். ஆமென்.